இந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் அவன் போகிறான் இவன் போகிறான்ட்டு நம்ம பசங்களையும் சேர்த்து விடணும் அப்படின்ட்டு அது உள்ள போய் மாற்றுற பேரண்ட்ஸும். டம்மி ஸ்கூல் வச்சிருக்கிற அந்த இது நடக்கக்கூடிய சில ஸ்கூல்லாம் மூடப்பட்டுச்சு அப்படின்னு நார்த் இந்தியாவில் சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். இது ஒரு ஸ்கேம் தானே சார்? லீகலா இல்லீகலா? இல்லீகல். இப்போ டம்மி ஸ்கூல்ல என்னென்ன மோசடிகள் நடக்கும்? இங்க அதுல உள்ள நடக்கிறதுன்றது அடுத்த விஷயம். டம்மி ஸ்கூல்ன்றதே வந்து ஒரு மோசடி தானே. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சிலபஸும் மேட்சிங்கா இல்லை சார். இப்போ என்சிஆர்டி கூட மேட்ச் ஆகுது, என்சிஆர்டி கூட மேட்ச் ஆகுதுன்றாங்க. அது கூட போய் தான் கிடையாது. இதை மட்டும் பார்த்து செக் பண்ணிட்டு இது ஓகேவா இருந்தால் அவங்க தைரியமா சேர்க்கலாம். அந்த பிராண்டு அன்னைக்கு ஓகே, அவங்க வேற எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, போய் தைரியமாட்டு சேர்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த பிராண்டில் வந்து எல்லாருமே சூப்பர் டீச்சர்ஸ்ன்னு கேட்டா, இந்த லீக் விஷயம் வந்து நிர்வாகத்தில் நடந்த ஒரு சின்ன குளறுபடி தான் அப்படின்ற வாதத்தை முன் வச்சாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதோட ஒரு முட்டாள்தனமான வாதம் வேற எதுவுமே இல்லை. நீட் டாப்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தாங்க. அவன் வந்து 2023 வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான். அவனோட போட்டோவை அந்த காலேஜ்ல போஸ்டர்ல வச்சிருக்காங்க. ஏன் நீங்க வந்து டம்மி ஸ்கூல்ல எதிர்க்கிறீங்க? அதை சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு லாபம் தானே. வணக்கம் கவர் ஸ்டோரி நேயர்களே. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் டம்மி ஸ்கூல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேருக்கு டம்மி ஸ்கூல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ டம்மி ஸ்கூல்லாம் என்ன, அது மோசடியாக சில விஷயங்கள் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ அது குறித்து பேசுறதுக்காக தான் கல்வியாளர் ஷேக் அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். டம்மி ஸ்கூல்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த டம்மி ஸ்கூல்ன்றது வந்து இந்த கோச்சிங், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்துச்சு பார்த்தீங்களே, அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் டம்மி ஸ்கூல். அது இங்க வந்து எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்றீங்க, ஆமா நீட் ஜெய். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோட்டா அந்த மாதிரி ஊர்லலாம் அது 90s இருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது ரீசெண்டா வந்த விஷயம் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டம்மி ஸ்கூலுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்கூல்ல அட்மிஷன்ஸ் எடுத்துருவீங்க, அப்புறம் வந்து கோச்சிங் கிளாஸ்ல தனியாக அட்மிஷன் எடுப்பீங்க. இப்போ என்ன நடக்கும், உங்களால் ஸ்கூலையும் மேனேஜ் பண்ண முடியாது, கோச்சிங்ல ரெண்டு ப்ரெஷர். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அங்கே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இங்கே டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சிலபஸ் எல்லாம் ஒன்று இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து அதனுடைய எக்ஸாம் பேட்டர்னே வேறு. அதனால் அதுக்கு உண்டான ப்ராக்டிஸும் வேறு மாதிரி பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் வேறு மாதிரி ஒரு ப்ராக்டிஸு, கோச்சிங் கிளாஸில் போய் வேறு மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த டைமில் முதல்ல ஜெய், அப்போ AEEEன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. AEEE அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அன்றைக்கி சரி ஸ்கூல் கூட வந்து அந்த கோச்சிங் கிளாஸும் ஸ்கூலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவாங்க. நீ என்ன பண்ணு, நீ அட்மிஷன் ஸ்கூலில் நீ அட்மிஷன் எடுத்துக்க. ஏன்னா பையன் ஸ்கூல் கண்டிப்பாக அட்மிஷன் எடுத்தாகணும். 11th 12th ஸ்கூல் மூலியமாக தான் பண்ணி ஆகணும். நீ அட்மிஷன் எடுத்துக்கோ. நீ அட்மிஷன் எடுத்துட்டு அந்த பையனை வந்து என் கிளாஸில் வந்து ஃபுல் டே நான் கோச் பண்ணிக்கிறேன். அவனை நான் அவனுக்கு சேர்த்து என்சிஆர்டி, அதாவது இந்த சிபிஎஸ்சி கரிக்குலம் வந்தால் சிபிஎஸ்சி கரிக்குலம் என்சிஆர்டி நான் சேர்த்து அவனை கவர் பண்ணி தரேன். நீ ஒன்றுமே பண்ணாத, நீ ஃபீஸ் மட்டும் வாங்கிக்கோ, பையனை வந்து என்கிட்ட விட்டுடு அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த கோச்சிங் சென்டருக்கும் ஸ்கூலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங், ஃபினான்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும். ஸோ அந்த பையன் என்ன பண்ணுவான், அன்னைக்கு வாரத்துக்கு ஒருக்க தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கூலுக்கு போவாங்க. இந்த ப்ராக்டிகல் எக்ஸாம் அப்போ ஸ்கூலுக்கு போவாங்க, போர்டு எக்ஸாம் அப்போ ஸ்கூல் போவாங்க. இது மட்டும் தான் அந்த பையனுக்கும் ஸ்கூலுக்கும் உண்டான கனெக்ஷன். ஓகே, மற்ற எல்லா நேரமும் வந்து அவன் கோச்சிங் கிளாஸ்ல மட்டும் தான் இருப்பான். இது பேர் தான் வந்து டம்மி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா போயிட்டு இருக்கிறது தான். அப்படியா? ஆமா, நீங்க நார்த்ல எல்லாம் போனீங்கன்னா இது ரொம்ப சாதாரண விஷயம் தான். இப்பதான் என்ன நினைக்க எல்லாரும் ரொம்ப அதை பத்தி ரொம்ப பெருசா பேசுறாங்க. எதுக்குன்னா இந்த நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கோச்சிங் கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து என்ன, நிறைய பேர் இந்த டம்மி ஸ்கூல்ல போயிட்டாங்க. முதல்ல AEEEல இருந்தப்போ கொஞ்சம் கம்மியான ஆட்கள் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் போக என்ன ஆயிடுச்சு நினைக்க, அதை பத்தின அவேர்னஸ் வந்து ரொம்ப பெருசா போயிட்டு அதை பத்தின புரிதல்கள் நிறைய வந்துட்டு என்ன பண்றாங்க, நிறைய பேர் இப்போ தெரிஞ்சுதான் போறாங்க. அவங்களுக்கு எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்க, எனக்கு IIT உள்ள போகணும், இல்லாட்டி நீட்டு கிளியர் பண்ணிட்டு டாக்டர் ஆகணும், இப்படி மட்டும் தான் அவங்க எய்ம்ல இருப்பாங்க. 11th 12th ஒரு பேருக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களை என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நம்ம ஃபுல் டே ஸ்கூல்ல போய் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாட்டு நம்ம ஃபுல்லா கோச்சிங் கிளாஸ்ல உட்காந்துப்போம். நான் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பேருக்கு நம்ம போயிட்டு எக்ஸாம் மட்டும், ஏன்னா இப்போ ஸ்கூல் எக்ஸாமில் 50-60% தான் போதும் இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால் அதுக்குண்டான மட்டும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக நீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பசங்க வந்து இந்த டம்மி ஸ்கூலுக்கு வராங்க. பேரண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் தெரிஞ்சுதான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சில செய்திகளை பார்க்கும்போது டம்மி ஸ்கூல் வச்சிருக்கிற அந்த இது நடக்கக்கூடிய சில ஸ்கூல்லாம் மூடப்பட்டுச்சு அப்படின்னு நார்த் இந்தியாவில் சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்.
அந்த மாதிரியும் நடக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி நடந்துட்டு தான் சார் இருக்கு. அது ஒவ்வொரு வாட்டியும் நடந்துட்டு தான் இருக்கு. என்னன்னா திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க எல்லாமே. இது பாருங்க, இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நடக்குதுன்னா நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்கும். அது அவங்களுக்கு அதுக்கேத்தாப்புல ஏன்னா நிறைய பணம் புழங்குற இடம். ஸோ அதனால அதுக்கேத்தாப்புல அங்க அந்த விஷயங்கள்லாம் நடக்கதான் செய்யும். திடீர்னு அவங்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லீகலா இல்லீகல் 2024 தானே பேன் பண்ணிருக்காங்க. டம்மி ஸ்கூல் பேன்ட்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்திருக்கு. அப்போ இல்லீகல்னும் போது எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னா எப்படி? சரி, அங்க இருக்க இப்ப நீட்டு கூட தான் கொஸ்டின் பேப்பர் லீக் கூட தான் இல்லீகல். அது கண்டிப்பா நான் தெரியாமலா இருக்கும். எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி தான் சார். இது மேலோட்டமா தெரிஞ்சும் தெரியாம போயிடும். ஏன்னா இது வந்து பேரண்ட்ஸும் இதை வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றதுனால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து நீட்டு இது கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல இருக்கிறாங்க. இதுல என்னன்னா பாதிக்கப்படக்கூடியது என்னன்னு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல வந்து பெருசா பாதிப்பாங்க. ஏன் பாதிக்கிறாங்க? அவங்களோட நோக்கமே நீட் எக்ஸாம் பாஸ் ஆகி அவன் டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான். அவன் 11th அந்த ப்ராக்டிஸை பண்றான் அந்த டம்மி ஸ்கூல் மூலமா அப்படின்ற அடிப்படையில தானே அவங்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சே தானே சேர்க்கிறாங்க. அதுல என்ன பாதிப்பு வந்துட போகுது? பையனோட பாதிப்பு என்னன்னா, ஒரு 100 பேர் அந்த டம்மி ஸ்கூல்ல சேர்றாங்கன்னா 100 பேருக்கும் நீட்டு சீட்டு கிடைச்சதா சார்? இல்லை. அதுல வந்து ஜேஇக்கு உள்ள போயிடறானா? இல்லை. எல்லாரும் ட்ரை பண்றாங்க. 100ல் ஒரு 10லேருந்து ஒரு 15 பேர் உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மீதி 85 பேர் என்ன பண்ணுறாங்க? ஸ்கூல் லைஃபு போயிடுச்சு. 2 வருஷத்துக்கு உண்டான இந்த ஸ்கூல் லைஃபு போயிடுச்சு. ஸ்கூலுக்கு போகக்கூடிய காரணமே என்ன நினைக்க, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, அவங்க கூட அது சோஷியலைஸ் ஆகுறது, அது எல்லாமே போயிடுச்சு. அவன் தனி உலகத்துலேயே வந்து அவன் 2 வருஷமாட்டு இருக்கிறான். அவனால இப்போ போய் ஸ்கூல்ல போயிட்டு மிக்ஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாட்டு தான் இருக்கும். ஸோ இவனுக்கு வந்து கண்டிப்பாக மனதளவில் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுலலாம் வந்து இது இல்லை. யாரெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆஸ்பைரண்டாக இருக்காங்க, இல்லை எப்படி தான் நான் பண்ணிடுவேன், அவனுக்கு ஆஸ் அ பேரண்டாக நம்மளும் ஜட்ஜ் பண்ண தெரியணும். இவனுக்கு வந்து முடியும் முடியாது அப்படின்ட்டு. சரி, நான் டம்மி ஸ்கூலை சப்போர்ட் பண்ணல. அப்படி டம்மி ஸ்கூல் தான் போகணும்னு நினைக்க அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை உள்ள போடும்போது அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அவன் எதுவும் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவான்னு நினைக்க, ஒரு சீட் வாங்கிட்டு அவன் பாட்டுட்டு அவனுடைய இலக்கை நோக்கி போயிடுவான். இந்த நிறைய பேர் என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் அவன் போறான் இவன் போறான்ட்டு நம்ம பசங்களையும் சேர்த்து விடணும் அப்படின்ட்டு அது உள்ள போய் மாற்ற பேரண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ ஸ்கூல்ல சில குறிப்பிட்ட அட்டெண்டன்ஸ் இருந்தாதான் அந்த எக்ஸாம் அடுத்த கிளாஸ் போக முடியும், எக்ஸாம் எழுத முடியும்லாம் இருக்கு இல்லையா? அதை மீறியும் இது நடக்குதா? 75% கம்பல்சரி சார் அட்டெண்டன்ஸ். இப்போ ரீசெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் 75% நீங்க ஸ்கூல்ல வந்து அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி. ஆமா, நீங்க ஸ்கூலுக்கு தெரிஞ்சு தானே போறீங்க. ஸ்கூலு தானே உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்பிச்சு விடுது. இப்போ நான் காலைல ஸ்கூல்ல போய் பிரசன்ட் போட்டுட்டு போயிடலாம். நீங்க எதுக்கு ஸ்கூலுக்கே போன டீச்சர்ஸ் பிரசன்ட் போட்டுருவாங்கல்ல. ஓகே, நீங்க எதுக்கு ஸ்கூலுக்கு போறீங்க? டைரக்டா கோச்சிங் கிளாஸ் போனா நீங்க டைரக்டா கோச்சிங் கிளாஸ் தான் போவீங்க. இப்போ கூட இப்போ தமிழ்நாட்டுல இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸா அது ரொம்ப வளர்ச்சி ஆயிட்டு இருக்குது. இப்போ 2-3 வருஷம் கழிச்சு ரொம்ப பெருசா எக்ஸ்போஸ் ஆகும். இன்னைக்கு பேசுறது 2-3 வருஷம் கழிச்சு தான் ரெலவெண்டாவே நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அப்படிதான். இன்னைக்கு நம்ம பேசுறோம், ஆனா ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் இதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இப்பதான் அது அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா நார்த் இந்தியால ஆல்ரெடி அதை பத்தி நார்மலா யூடியூப்ல இதை பத்தி தமிழ்ல யாராவது வீடியோ போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணா பெருசா யாருமே இதை பத்தி பேசின மாதிரி வந்திருக்கு. ஒரு சில பேர் நார்மலா பேசி போட்டிருக்காங்க. பட் நார்த் இந்தியால நிறைய பேர் போட்டிருக்காங்க. நிறைய பேர் எகெயின்ஸ்டாவும் போட்டிருப்பாங்க. நிறைய கோச்சிங் கிளாஸஸ் இதை சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கோம். யூடியூப்ல இது வந்து ரொம்ப ரொம்ப ஓப்பனாகவே எல்லாமே பேசுவாங்க. விச் இஸ் பெஸ்ட், டம்மி ஸ்கூலா இன்டெகிரேட்டட் ஸ்கூலா? மொத்தம் 3 விதமான ஸ்கூலு. டம்மி ஸ்கூல் ஒன்று இருக்கு, இன்டெகிரேட்டட் ஸ்கூல் இருக்கு, நார்மல் ஸ்கூலு. ஓகே, நார்மல் ஸ்கூல்ன்றது நீங்களும் நானும் போனது நார்மல் ஸ்கூல். ஓகே ஓகே, அது நார்மலான ஒரு ஸ்கூல். இங்க வந்து வேற எந்த ப்ரெஷரும் இருக்காது. ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க, ஸ்கூல் படி பாக்குறீங்க, அவ்வளவுதான். இன்டெகிரேட்டட்ன்றது என்னதுன்னு நினைக்க, அவங்க ஸ்கூல் உள்ளேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். எக்ஸ்ட்ரா டியூஷன் மாதிரி வச்சு அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே பண்ணுவாங்க. ஒரு சில காலையில வரைக்கும் ஸ்கூல் போர்ஷன், மத்தியானத்துக்கு மேல ஃபுல்லாவே வந்து இந்த போர்ஷன் பண்ணுவாங்க. ஆமா, இது வந்து இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். நீ கோச்சிங் கிளாஸ்லாம் போவாத, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்கூல் பாத்துக்கிறோம். 3வது தான் வந்து டம்மி ஸ்கூல். எந்த ஸ்கூலுக்கு வந்து எனக்கு இன்டெகிரேட்டட் பண்ணதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இல்லை, இல்லாட்டி எனக்கு அதுல விருப்பம் இல்லை, ஓகேவா, எனக்கு அதுக்கு உண்டான இது வேண்டாம். நான் என்ன பண்றேன், எனக்கு பசங்க அட்மிஷன் எடுக்கிறாங்க, அவனுக்கு நீட்டு ஜெய் எங்க போய் சேரணும். இப்போ அவங்க மட்டும் அந்த இப்போ என்ன நிலைமைன்னா, ஸ்கூலு வேணும்னு அதாவது வேணும்னு செய்யுதான்னு கேட்டா இல்ல, அவங்களுக்கும் இது வேண்டாம் தான். நீங்க ஸ்கூல் கிட்ட கேட்டீங்கன்னா ஸ்கூலும் வேண்டாம் தான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு வேற வழி கிடையாது. இல்லாட்டி அவன் வந்து என்ன பண்றான்னு நினைக்க, இப்போ 10 ஸ்கூல் இருக்கிற இடத்துல 2 ஸ்கூல் இப்போ அந்த டம்மி ஸ்கூல்ல போயிடுச்சு அப்படின்னா, பையன் வந்து இந்த நல்ல ஷார்ப்பாட்டு எல்லா ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி இருக்க பையன், இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து எந்த ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா அந்த 2 ஸ்கூல்ல தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எந்த ஸ்கூல்ல உங்களுக்கு டம்மி ஸ்கூல் கான்செப்ட் இருக்குதோ அதுக்கு அந்த பையனா அவங்க ஃபேமிலி. சோ அதனால இவங்களுக்கு அட்மிஷன்ஸ் அடி வாங்குது. ஓகே, அதுக்கு பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பேர் வந்து அதை விட்டுறாங்க. ஒரு சில ஸ்கூல் விடுறது இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நடத்துறவங்க இருக்கதான் செய்றாங்க. இப்ப இதுல ரெண்டு இடத்துலயும் லாபம் பாக்குறது ஸ்கூல் நிர்வாகம் இருக்கலாம். ஏன்னா கோச்சிங் சென்டர்ல இருந்தும் ஒரு பினான்சியலா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆமா, பசங்க ஸ்கூல் ஃபீஸும் அவங்களுக்கு வந்துரும். கரெக்ட். சோ 2 இடத்துல இருந்து ஒரு இன்கம் வருது. ஆமா, ஆனா பையன் ஸ்கூலுக்கு வராம டைரக்டா கோச்சிங் சென்டர் தான் போவான். இப்ப இதுல இன்னொன்னு கூட நடக்கும்.
ஸ்கூல் மூலியமா கோச்சிங் போறது கிடையாது, கோச்சிங் மூலியமா ஸ்கூலுக்கு வருவாங்க. ஓ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து கோச்சிங் கிளாஸ்ல போய் என்கொயரி பண்ண போவாங்க. இந்த 11th 12th இந்த NEET JEEக்கு ப்ரோக்ராம் பண்ணும்போது அப்போ வந்து அவங்க ஒரு கோச்சிங் கிளாஸ் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்க இந்த ஸ்கூல்ல போய் சேருங்க, நீங்க இந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்தீங்கன்னு நினைக்க எங்களுக்கும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நீங்க அங்க ஸ்கூலுக்கு போனா நீங்க எங்க கோச்சிங் கிளாஸ்ல இருந்துக்கலாம் ஓகே அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கோச்சிங் கிளாஸ் மூலியமா ஸ்கூல் அட்மிஷன் நடக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, பசங்க கண்டிப்பா இங்க வந்து ஃபீஸ் கட்டுவாங்க, அது மாதிரி கோச்சிங் கிளாஸ்க்கு வரதுலயும் ஒரு ஷேர் ஸ்கூலுக்கு வந்துடும். ஓ இது ரொம்ப ஒரு மாதிரி டேஞ்சர் மாதிரி தோணுது. ஆனா ஆக்கப்பூர்வமா இதுல முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யுது? புரியல, நீங்க என்ன ஆக்கப்பூர்வமான இதுல இப்ப இந்த விஷயங்கள் மூலமா இது இங்க வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு, இப்ப ரொம்ப ரீச் ஆகிட்டு இருக்குன்னு வைங்க. இதை வந்து ஆக்கப்பூர்வமா நம்ம எதிர்க்கிறதுக்கான வேலிட் பாயிண்டா நம்ம என்ன சொல்றது? ஸ்கூல் லைஃப் தான் சார் போகுது. இப்போ உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு வந்து நீட் ப்ரோக்ராம் தான் பண்ணணும், JEE ப்ரோக்ராம் தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல அப்படின்னா ஸ்கூலுக்கே போகாதீங்க. NAOS இருக்குது, நேஷனல் ஓப்பன் ஸ்கூல்லாம் இருக்குது, அதில் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் எழுத வச்சுக்கிட்டு நீங்கள் இது பாட்டு ஃபுல் டே கோச்சிங் கிளாஸ் போனாலும் தப்பு கிடையாது. இது பாயிண்ட் நம்பர் 1. நீங்கள் ஸ்கூலுக்கும் போய் இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா உனக்கு ஸ்கூலும் வேணும், அதை ஸ்கூலுக்கும் ஆசை மியூசிக்கும் ஆசைன்ற கதையில தான் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை இதில் பணப்புழக்கம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக சார், எக்கச்சக்கமாக இருக்கு சார். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டம்மி கிளாஸ் இருக்கிற இதில் போய் சேர்றோன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? இல்லை இப்போ நீங்கள் கோச்சிங் கிளாஸ்க்கு அவங்க என்ன சார்ஜஸ் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்ச ரூபா கோச்சிங் கிளாஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல ஆஸ் யூஷுவல் 80,000 ரூபா 1 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்கூல்ல சார்ஜ் பண்ணாங்க. ஸோ வருஷத்துக்கு 2.5-3 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க வந்து இதுக்கு மட்டும் வருஷத்துக்கு 10th முடிச்சுட்டு ஒரு பையன் 11th போற பையன் இப்போ அவன் வந்து 12th முடிச்சுட்டு நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் இல்ல JEEக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா 10th முடிச்சுட்டு 2.5 லட்ச ரூபாய் அவன் கண்டிப்பா செலவாகுது. இது வந்து நீங்க டம்மி ஸ்கூல் போலனாலும் இதுதான் செலவு. ஓகே, அதாவது நான் என்ன சொல்றேன், டம்மி ஸ்கூல் போறதுனால இந்த செலவெல்லாம் கிடையாது, போலனாலும் இதுதான் செலவு இன்னைக்கு இருக்கக்கூடியதுல. எப்படி? ஆமா, நீங்க கோச்சிங் கிளாஸோட ஃபீஸ் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுது. தனியா நீங்க போய் தான் ஆகணும். இப்ப ஸ்கூலோட ஃபீஸ் 1 லட்ச ரூபா இருக்கதான் செய்யுது. இப்ப அரசே வந்து சில கோச்சிங் வந்து இலவசமா எடுக்குது இல்லையா சார்? அரசு இது வந்து நல்ல இனிஷியேட்டிவ் தான். இது அரசு இலவசமாட்டு கோச்சிங் எடுக்கிறதுக்கு விளையாட்டு அரசு வந்து அந்த பேன் பண்றத பத்தி நீட்டே எடுக்கிறத பத்தி யோசிச்சானிக்கு அது ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சமீபத்துல நீட் பேன் ரிலேட்டடா எல்லா இடத்துலயும் போராட்டம், பேன் ரிலேட்டடா போராட்டம் கிடையாது, வாங்க ஃபேர் நீட் நம்ம ஊர்ல தான் பேன் நீட் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த விஷயமும் இப்ப இந்த டம்மி ஸ்கூலும் எப்படி கனெக்ட் ஆகுது? இந்த விஷயமும் டம்மி ஸ்கூல் இப்போ ஆக்சுவலா பேன் நீட்டு ஃபேர் நீட்டுக்கே வந்து நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் சார் போராடினாங்க? நம்ம ஊர்ல ஒண்ணு அந்த அளவுக்கு பெரிய ஒரு இப்போ மே மாசத்துல வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, நம்ம சைலண்டா தான் இருந்தோம். நம்ம ஒன்னும் பெருசா அது ரிலேட்டடா பேசிருக்கோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதோட வேற யாரும் வந்து இப்ப நார்த்ல நடந்த ஒரு எழுச்சி இங்க கிடையாது. அன்னைக்கு நாட்டுல அந்த நடந்த எழுச்சி இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. நம்ம ஊர்ல அப்பவும் ஓகே அடுத்த டேட் சொல்லிட்டாங்க, வா நம்ம அடுத்தது வேலையை பார்ப்போம். அந்த 2 மாசத்துக்கு ஒரு கிராஷ் பேட்ச் எல்லா கோச்சிங் கிளாஸ். நீங்க சொல்றீங்க ரொம்ப பெரிய விஷயம், ஏன் தமிழ்நாட்டுல யாரும் பேசலன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமா, இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம 21 அந்த எக்ஸாம் நடந்ததுக்கு எல்லாருமே போய் சைலண்டா எழுதிட்டு வந்தோம். அதை பத்தின நியூஸ் கூட ஒரு பெருசாட்டு வெளியில வரல, அதை அப்படியே சைலண்டா எழுதிட்டு வந்தாச்சு. எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதுனாங்க எவ்வளவு பேர் எழுதலன்றது கூட யாருக்கும் கவலை இல்லை. ஏன்னா பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பேன் பண்ண உடனே அடுத்த வருஷத்துக்கு வந்து ரிப்பீட்டர்ஸ் போயிட்டாங்க. மறுபடியும் எக்ஸாம் கேன்சல் பண்ணி ரீ எக்ஸாம் சொல்லும்போது அவங்க ரிப்பீட்டர்ஸ் போயிட்டாங்க. அவங்க ஸ்டார்டிங்ல அவங்க நிறைய 2 மாசம் கிராஷ் பேட்ச்லாம் வேற நடத்துனாங்க. நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் 2 months கிராஷ் பேட்ச், அதான் ஏப்ரல் மே 7ஆம் தேதி 8ஆம் தேதி என்னமோ கேன்சல் பண்ணாங்க. ஜூன் 21 வரைக்கும் 1.5 மாசம் கிராஷ் பேட்ச்லாம் நடந்துச்சு. ஓகே, அதுல ஒரு 30,000 40,000 செலவு பண்ணி அதுல கிராஷ் பேட்ச்லாம். இதுல நஷ்டம்னு பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானே, அதான் ரீ எக்ஸாம் வச்சுட்டாங்க. அதுல அவன் படிச்சிருந்தா அவன் போய் எழுதி பாஸ் ஆயிருக்கலாம்ல அப்படியும் சொல்றவங்க இருக்கு தானே செய்றாங்க. அது கரெக்ட் தான் சார். நஷ்டம் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ்க்கும் ஃபைனான்ஷியலா நஷ்டம், ஸ்டூடெண்ட்டுக்கு டைம் நஷ்டம், எல்லாமே இருக்குது. இப்ப இதெல்லாம் நடக்கிறது வெளியில இருந்து பார்க்கும்போது வந்து பேரண்ட்ஸ் வெளியில என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்க, பையன் வந்து நாள் ஃபுல்லா இது இந்த நீட் படிச்சிருந்தா பாஸ் பண்ணிருப்பானே. ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க பசங்களை வந்து ரொம்ப அதிகப்படியான எதிர்பார்ப்பை வளர்த்துட்டு இருக்காங்க. நம்ம பையன் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவான், நம்ம பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க அப்படின்ட்டு அவங்களே தப்பு ரைட்டுன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்றேன், இப்படிதான் எல்லா பேரண்ட்டும் இருக்கிறாங்க. நம்ம பையன் நல்லா படிப்பான் அப்படின்ட்டு தான் அவங்க பசங்களை வந்து அவங்களோட எந்த லெவல்ன்றதை ஜட்ஜ் பண்றது வந்து அவ்வளோ பெருசா இல்லை. அதனால என்ன ஆயிடுது அப்படின்னு நினைக்க, சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு அவன் நீட் வந்து இன்டகிரேட் ஸ்கூல் போக வேண்டாம், கோச்சிங் போனாலே அவன் வந்து நீட் கிளியர் பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுறாங்க. இது வந்து as a parent வந்து நம்ம தான் கொஞ்சம் கால் எடுக்கணும், வேற வழி இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சிலபஸும் மேட்சிங்கா இல்லை சார். ஆக்சுவலா வந்து இப்போ NCERT கூட மேட்ச் ஆகுதுன்றாங்க, அது கூட போய் தான் கிடையாது. இப்போ வந்து எப்படின்னா எனக்கு அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு எங்க எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும், இங்க NCERTல வெறும் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், அவன் அந்த IIT எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்க கண்டிப்பா ஸ்கூல்ல இருந்து அவனுக்கு சப்போர்ட் கிடைக்காது.
ஸோ அவன் கண்டிப்பாக வெளியில் இப்போ எங்களை மாதிரி ஆட்களை தான் அவங்க வந்து அப்ரோச் பண்ண போகிறாங்க. இப்போ நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து இவனோட லெவலில் பார்த்துட்டு நீ 2 மணி நேரம் படிக்கூடாப்பா, நீ வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலில் அவன் 8 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே 10 மணி நேரம்லாம் படிக்கலாம் முடியாது. அதுக்காண்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாட்டு இன்னைக்கு எவால்வ் ஆகி என்ன வந்திருக்குன்னு நினைக்கு, முதல்ல கோச்சிங் கிளாஸ் தனியாக ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி நடந்து போயிட்டு இன்னைக்கு கோச்சிங் கிளாஸே ஸ்கூலாக நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இதில் வந்து நீங்கள் மாணவனோட எதிர்காலம் கருத்து நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதில் இந்த கோச்சிங் சென்டர் ஒரு விதத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது, அப்படி அந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டா கூட இதுக்கு பின்னாடி இந்த பிஸ்னஸ் மாடல் இருக்குல்ல, இப்போ வந்து குறிப்பிட்ட அந்த லிமிட்டை தாண்டி தான் எல்லா கோச்சிங் சென்டரும் அமௌண்ட் வசூல் பண்ணுறாங்களா, இல்லை நியாயமான ஃபீஸ் தான் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு அந்த கேட்டகரி எப்படி சார் கரெக்டாக போயிட்டு இருக்கா சார்? அதாவது எப்படின்னா நீங்கள் இந்த கேள்வி எங்கே வருதுன்னு தெரியுது, அவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபீஸை பற்றி நீங்கள் பேசுறீங்க. ஒரு சில கோச்சிங் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நிறைய, அதாவது வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க கிளாஸஸ், நல்ல ஒரு டேலண்டட் டீச்சர்ஸ், நல்ல ஐஐடி டீச்சர்ஸ் தான் வந்து கிளாஸ் எடுக்கணும். இதுவே ஒரு மித்து மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த ஐஐடியிலேருந்து வந்தவங்க தான் ஐஐடிக்கு பாடம் எடுக்க முடியும், டாக்டராக இருக்கிறவங்க தான் மெடிசனுக்கு பாடம் எடுக்க முடியும். அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு நினைக்க, நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் மற்ற டீச்சர்ஸ்லாம் வந்து இப்போது அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஏன்னா அவங்கள ட்ரெயின் ஆகி வந்திருக்க டீச்சர்ஸ், அவங்க டீச்சருக்குன்னு படிச்சுட்டு வந்திருக்க டீச்சர்ஸ். இப்போ நாங்கள் வந்து எப்படி நினைக்க, நாங்கள் வந்து கோச்சிங் கிளாஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். இப்போ ஒரு சில டைமில் வந்து நாங்கள் வந்து பெட்டராக அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் வந்து எல்லாம் ப்ரொஜெக்ஷன் நடக்கும். அது உண்மைதான். அதில் வந்து இது இப்போ நாங்கள் எங்களோட சர்வைவலுக்கு அது பண்ண தான் செய்கிறோம்னு வச்சுங்க. அது மாதிரி வந்து இப்போ என்ன நடக்குது, அந்த ஃபீஸ் வந்து இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் சார்ஜ் பண்ணால் அதிகப்படியான பணம் எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் ஸ்கூலில் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்லாம் வாங்கிட்டு வேலை செய்ய முடியாது. நாங்கள் ஹவர்லி பேசிஸில் சார்ஜ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கேற்றாப்புல வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கான்னு நினைக்கி கண்டிப்பாக ஃபீஸ் சார்ஜ் பண்ணலாம். அதே நேரத்தில் எல்லாருமே எங்களை மாதிரி டீச்சர்ஸாக இருக்க மாட்டாங்க. நாங்கள் ஒருத்தர் இப்போ எங்களை மாதிரி ஒரு சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு கொஞ்சம் குவாலிஃபைடு இருக்கும் அப்படின்னு நினைக்கி, மீதி வந்து ஒரு 9 பேர் வந்து ஜூனியர்ஸ் வச்சு தான், அதில் தான் அவங்களுக்கு லாபம் இருக்கும். ஓகே, ஸோ ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வாங்குறாங்க, அதுக்குண்டான செலவுகள் வந்து காமிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் பண்ண ரொம்ப பார்ஷாக கிளாஸ் ரூம் இருக்கும், எல்லா கிளாஸ் ரூமும் ஏர் கண்டிஷன்டாக இருக்கும், டிஜிட்டல் கிளாஸ் ரூம் இருக்கும், மைக் இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும். நீங்கள் பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்க, ரிசப்ஷனுக்கு போன உடனே ஃபீஸ் கட்டிடுவீங்க. ஓகே, ஓ இது ரொம்ப பார்ஷாக இருக்குது, நம்ம வந்து இவங்க இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் லாட்ஜுக்கு போகிறீங்க, அங்கேயும் ஒரு பெட்டு தான், கிங் சைஸ் பெட்டு தான் இருக்குது, ஒரு ஏசி மாட்டியிருக்க போகிறாங்க. ஐடிசிலையும் உங்களுக்கு ஒரு கிங் சைஸ் பெட்டு, ஏசி மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஓகே, சர்வீஸில் வித்தியாசம் இருக்கும், ஹாஸ்பிட்டாலிட்டி வித்தியாசம் இருக்கும், இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குல்ல. அது மாதிரி தான் இங்கேயும் அந்த வித்தியாசத்தினால சார்ஜஸ் அதிகமாட்டு இருக்கு. அவங்க ஓவர் சார்ஜ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாட்டு பண்ண தான் செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, இல்லைன்னு சொல்ல. ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி ரிசப்ஷனை பார்த்தே நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணிடுவாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? பட் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு கோச்சிங் சென்டருக்கோ இல்ல இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் மாதிரி சேர்க்க போறாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? இதை மட்டும் பார்த்து செக் பண்ணிட்டு இது ஓகேவா இருந்தா அவங்க தைரியமா சேர்க்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னு நினைக்க, பிராண்டை மட்டும் பாக்குறாங்க. பிராண்டு தான் ஓகே. இப்போ ஒரு எக்ஸ் பிராண்ட் இருக்குது, ஓகே, அவங்க ஒரு பேர் நிறைய பேர் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, இவங்க பிராண்டு, அந்த பிராண்டு நினைக்கி ஓகே, அவங்க வேற எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, போய் தைரியமாட்டு சேர்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் வந்து அந்த பிராண்டில் வந்து எல்லாருமே சூப்பர் டீச்சர்ஸான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட லிஸ்ட்டை நீங்களும் வாங்கி பார்க்கணும். அங்கே படித்து கொடுக்குற ஆட்கள் யார், நம்ம பசங்களுக்கு யார் படித்து கொடுக்குறா. நம்ம வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கையில் தான் போய் சேர்க்குறோம். ஸோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா, அவங்க சொல்கிறது அடுத்தது. அவங்க சொல்லுவாங்க எங்ககிட்ட இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ எப்படின்னா சரி, இப்போ போஸ்டர் பாய்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் பார்த்தீங்களா? போஸ்டர் பாய்ஸ்னா என்னது அப்படின்னு நினைக்கி, யாரெல்லாம் ரேங்க் வராங்களோ அவங்கள போஸ்டர் போட்டிருப்பாங்க. அதேமாதிரி போஸ்டர் ஃபேக்கல்ட்டிஸ்ன்னு இருப்பாங்க. அதாவது என்ன நினைக்க, ஒரு டாப் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டி ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க 4 பேர் ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல ஒட்டி வச்சிருப்பாங்க. அவங்க தான் யூடியூப்லலாம் பாடம் எடுப்பாங்க. ஓ இந்த டீச்சர் இங்கே இருக்காரு, அதனால கண்டிப்பாக அவர் பார்த்து பாரு. ஆனால் அந்த பிரான்ச் அந்த டீச்சரே இருக்க மாட்டாங்க. ஓகே, அவர் எத்தனை பிரான்ச்ல எடுப்பாரு? அவன் வச்சிருப்பான் 100 பிரான்ச் வச்சிருப்பான். அவர் வேற ஏதாவது ஒரு பிரான்ச்ல எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பாரு. நீங்க சொன்னோன்னதான் ஞாபகம், அந்த போஸ்டர் பாய்ஸ் நம்ம ஒரு டைம் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலேஜுக்கு போகும்போது செக் பண்ணா நவ்தீப் சிங்னு சொல்லிட்டு 2017 வந்து நீட் டாப்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தாங்க. அந்த வந்து 2023 வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான். எம்டி டாப்பர் அவன். 2020 அவனோட போட்டோவா அந்த காலேஜ்ல போஸ்டர்ல வச்சிருக்காங்க. சார் அவங்கெல்லாம் தான் சார் பிராண்ட் அம்பாசிடர். ஆக்சுவலா அவங்கலாம் எப்படின்னு நினைக்க, அந்த பசங்களால தான் வந்து பிசினஸே ஓடுது ஆக்சுவலா. ஓகே, அவங்க தான் மெயின். அவங்க தெரிஞ்சிருச்சு, அந்த பையன் தான் தெரிஞ்சிருச்சு. அதனால நான் உங்கள்கிட்ட போய் சொன்னேன், அந்த பையன் இறந்துட்டாங்க, இவன் போட்டோ நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பேனருக்கு பின்னாடி தூக்கி வச்சுட்டாங்க. இதோட காமெடிலாம் சொல்ற பாருங்க, நார்த் சைட்ல எல்லாம் போனீங்கன்னா அது இந்த ஊர்ல இருக்குதுன்னு நம்ம ஒரு வாட்டி கிராஸ் சர்வே பண்ணணும். நிறைய கோச்சிங் இப்போ நிறைய கோட்டா நார்த்ல இருந்து நிறைய கோச்சிங் இப்போ தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் இங்கெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா நான் நார்த்லயே ஒர்க் பண்ணதுனால நான் சொல்றேன். நான் அங்க சிஸ்டம்ல இங்க வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஐயோ பயங்கர கண்டாவையா இருக்கும். என்னன்னா
இந்த இன்டர்நெட்ல மாடலோட போட்டோலாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களெல்லாம் வந்து தன்னுடைய ஸ்டூடெண்டா யூனிஃபார்மா போட்டுட்டு அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இந்த ரேங்க் அந்த ரேங்க் எல்லாம் அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. பேமெண்ட் இன்டர்நெட்ல இருந்து எடுக்கிறதுக்கு என்ன அவுட் சோர்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுத்து வச்சுப்பாங்க. பிரபலமா இருக்கும்போது அவங்க பிரபலமா இருக்கும்போது கண்டிப்பா அது பேமெண்ட் கொடுத்து ஆகணும். இப்ப நாட்டுல இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னன்னா வேற ஒரு கோச்சிங் கிளாஸ்ல படிச்சு பாஸ் பண்ணிருப்பான், நல்ல மார்க் ரேங்க் வந்திருப்பான், அவனுக்கு ஒரு BMW கார் கொடுக்கறது, இல்லாட்டி 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குறது, ஏதாவது ஒண்ணு கொடுத்து அவன் வந்து இந்த கிளாஸ்ல படிச்சதாட்டெல்லாம் வந்து அவன் படிச்சது எங்க இன்ஸ்டிடியூஷன் படிச்சாட்டு அவனை வந்து இது கொடுக்கறதுலாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நார்த்ல ரொம்ப அசால்ட்டா எல்லா இடத்துலயுமே நடக்குது. நார்த்ல ரொம்ப ஈஸியா நடக்கும். ஓகே, இப்ப நம்ம ஊர்ல பாருங்களேன், போஸ்டர் பாய்ஸ்ல இருக்கிறது யாரு இருக்கா, எல்லாம் நார்த் பசங்க தான் இங்க இருக்காங்க. நீட்ல இருக்கிறதா இருக்கட்டும், ஜெயில் நம்ம இப்போ வெரிஃபை பண்ணிட்டா இருக்கிறோம். ஓகே, வெரிஃபை பண்றதுலாம் இல்லையே. நம்ம ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பக்கத்துல எவ்வளவு பேர் நீட் கிளாஸ் போறாங்க, எவ்வளவு பேர் ரேங்க்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஓகே, கிடையாது இல்ல சார். அது இந்த நீட் ரிலேட்டடா அப்ப ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப லேட்டஸ்டா வந்து ரீ எக்ஸாம் வச்சாங்க இல்லையா? ஆமா, ரீ எக்ஸாம் வச்சப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள், படிக்கிற புள்ள எப்படினாலும் படிச்சிருக்கோம், இப்ப மறுபடியும் எக்ஸாம் வச்சா என்ன தப்பு, மறுபடியும் எக்ஸாம் ஆல்ரெடி படிச்சிருந்தா நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டீங்க, மறுபடியும் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதே சப்ஜெக்ட் தானே, நீங்க போய் ஈஸியா போய் எழுதிட்டு வந்திருக்கலாமே, இதுக்கே நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். இந்த லீக் விஷயம் வந்து நிர்வாகத்துல நடந்த ஒரு சின்ன குளறுபடிதான் அப்படின்ற வாதத்தை முன் வச்சாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதோட ஒரு முட்டாள்தனமான வாதம் வேற எதுவுமே இல்ல. ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு இலக்கு, ஒரு டேட் மே 4ஆம் தேதி நினைச்சு எல்லாத்தையும் படிக்கிறீங்க. மே 4ஆம் தேதியோட படிச்சுட்டு அவன் அன்னைக்குதான் ரிலாக்ஸ் ஆகுறான். அப்பவே பார்க்கும்போது அவன் சைக்காலஜிக்கலா என்ன ஆயிடுவான்னு நினைக்க, அவன் வந்து எல்லாத்துல இருந்து ஃப்ரீ ஆயிடுறான். மண்டையில இருந்து எல்லாமே கலந்துது. அவன் வந்து அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல சார், அந்த ஃபோர்ஸ் வந்து அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்துடும். இப்ப நீங்க ஒரு 6 நாள் 7 நாள் கழிச்சு நீங்க வந்து நீ திரும்ப படிக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் ஏற்கனவே 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளோ பெயின் எடுத்து படிச்சிருப்பான். இப்ப அந்த 6 நாள் எல்லாமே போயிருக்கும். திரும்ப அவன் வந்து என்ன பண்ணும், 0ல இருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவன் ஏற்கனவே 90 ரன் அடிச்சிட்டான், 90ல தானே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அவன் கீழே இறங்கியிருப்பான். திரும்ப என்ன பண்ணணும்னு நினைக்க அவன் 0ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இது வந்து இந்த வாதத்தையே என்னால வந்து ஏத்துக்கிட முடியாத ஒரு வாதம். அவன் வந்து என்னது முடிச்சிருப்பான் தான், ஏற்கனவே படிச்சது தானே, இன்னொரு 1 மாசம் கழிச்சு எக்ஸாம் எழுதுனா என்ன அப்படின்னு நீங்க கேக்குறேன். நம்ம கூட தான் நிறைய எக்ஸாம் எழுதணும். ஒரு மாசம் கழிச்சு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு திரும்ப எழுத சொன்னா நம்ம எழுதிருப்போமா? இதெல்லாம் உட்கார்ந்துட்டு சொல்றது ஈஸி சார். அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த பையனோட பெயினை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இதுக்கு பதில் கரெக்டா சொல்லுவோம். இப்போ இந்த டம்மி ஸ்கூல் கான்செப்ட் ரிலேட்டடா அரசு என்ன கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? அரசு வந்து ஒன்னே தான் கவனம் செலுத்து. இப்போதைக்கு வந்து ரொம்ப பெருசா வரல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டம்மி ஸ்கூல் வந்து ரொம்ப பெருசா வரல. ஒரு சில இடத்துல நடந்துட்டு இருக்கு. அது கண்ணும் காணாம எல்லாமே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு இது பூதாகரமா வரும். அப்போ வரும்போது தான் வந்து நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமான்ட்டு. அரசு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்க, ஃபர்ஸ்ட் வேலை இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதா இல்லைன்னு நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. ஆக்சுவலா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டான்றது வந்து பேன் நீட்றது நம்ம பேச்சா இருக்கலாம். ஆனா இருக்குது, இப்போதைக்கு நீட் இருக்கு, அதுக்குண்டான வேலைகள் பண்ணணுமா? ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்க, இதுக்கு இந்த இன்டெகிரேட்டட் உண்டான ப்ரோக்ராமை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும், அவங்கள ட்ரெயின் பண்ணணும். நீங்க வந்து ஸ்கூல் கரிக்குலம் பாக்குற மாதிரி என்ன பண்ணும், இதுக்குண்டான இது அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க சார். என்கிட்ட கேட்டீங்கன்னா பசங்களுக்கு தேவை வந்து மென்டர்ஷிப் தான் இப்போதைக்கு நிறைய தேவைப்படும். இப்படி படி அப்படி படின்னு சொல்லி கொடுக்கறது ஒரு ஆள், இதை சொல்லி கொடு, ஏதாவது இதை படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே போவோம். பையன் படிப்பான், இன்னைக்கு இருக்கிறவன் பயங்கர இன்டெலிஜென்ட் தான், அவன் படிச்சிருவான். இதை படின்னு சொல்லி கொடுக்கணும். அட்லீஸ்ட் அதுக்கு அந்த டீச்சர்ஸை நம்ம ரெடி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு போப்பாங்கன்னா அதை படிச்சுட்டு போன்னு சொன்ன நினைக்க அவன் கேட்குற பையன் என்ன பண்ணுவான், கரெக்டாக கேட்டுட்டு அவன் பாட்டு அந்த ட்ராக்ல போயிடுவான். கவர்மெண்ட் சொல்ல பண்ண வேண்டியது மென்டர்ஸ் நிறைய உருவாக்குறது நல்லதுன்னு தோணுது. இப்போ நம்ம எல்லா இதை எடுத்துக்கிட்டாலுமே அது ஒரு ஃபேக்கான விஷயங்களும் இருக்கு, அது ஜென்யூனா நடத்துறவங்களும் இருப்பாங்க. இப்போ இந்த டம்மி ஸ்கூல் கான்செப்ட் பேரண்ட்ஸே விருப்பப்பட்டு சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ டம்மி ஸ்கூல்ல என்னென்ன மோசடிகள் நடக்குது? டம்மி ஸ்கூலே மோசடி தானே. ஓகே, நீங்க அதுல உள்ள நடக்கிறதுன்றது அடுத்த விஷயம். டம்மி ஸ்கூல்ன்றதே வந்து ஒரு மோசடி தானே. அதுக்கப்புறம் அதுல எது நடந்தாலுமே மோசடி உள்ளதான் போயிடும். இல்ல அதை நம்பி பே பண்றாங்களா, அதனால கேட்கறேன். இல்ல அது அவங்க விருப்பம். என்ன சொல்லி இப்ப நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்லுவாங்க, ஆனா அதுல வந்து இந்த விஷயம் அதை பண்ணவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இல்ல. அதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கண்டிப்பா செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து செய்யாமலாம் இல்ல. வேற ஏதாவது பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது பாக்குற வீடியோல பாக்குறவங்க இதெல்லாம் செய்யலன்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா நடுவுல விட்டுட்டு போறவங்க இருப்பாங்க. கோச்சிங் கிளாஸ் திடீர்னு மூடியாச்சு அன்னைக்கு அவனோட இது காலி. இப்போ ரீசெண்டா கூட ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் அண்ணா நகர்ல வந்து பெருசா பண்ணிட்டு அவங்க மூடிட்டு போயிட்டாங்க. அந்த பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நடுத்தரல இருந்தாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அவங்க பே பண்ணதுலாம் போயிடுச்சு, அவ்வளவுதான்.
ஓகே. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நினைக்க, அந்த விட்டுட்டு போனவங்க வேற ஏதாவது ஸ்கூல் கூடயோ வேற ஏதாவது கோச்சிங் கிளாஸ் கூடயோ பசங்களை வந்து ஒப்படைச்சிட்டு போவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கிட மாட்டாங்க. எப்படின்னா பஸ் வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு சார். இப்போ நீங்க வந்து நல்ல ஸ்லீப்பர் கிளாஸ்ல நல்ல அழகாட்டு புக் பண்ணிருக்கீங்க, வண்டி பிரேக் நோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிரைவர் கண்டக்டர் வெளில நிக்கிற வேற வழி இல்ல, எந்த பஸ் வருதோ அந்த பஸ்ல ஏத்தி விடுவாரு. சோ யார் யாருக்கெல்லாம் ஊருக்கு போகணுமோ அவங்க அந்த பஸ்ல ஏறி ஊருக்கு போயிடுவாங்க. இல்ல இவன் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு நான் ஸ்லீப்பர் புக் பண்ணிருந்தேன், எனக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க போராட்டம் பண்ணதான் செய்வாங்க. அதுதான் நடக்கும். அது ஓகே. சோ செய்வாங்க கண்டிப்பா, என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே செய்வாங்க. இல்ல ஃபெசிலிட்டிஸ் இந்த விஷயங்கள், இந்த கிளாஸ் எடுக்கிறதுல அதெல்லாம் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது, எல்லாமே இருக்கும். கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ்ல காம்ப்ரமைஸ் இருக்கும். ஓகே. ஏன்னா எங்க டீச்சர்ஸ் எங்க சார் இருக்காங்க, நல்ல டீச்சர்ஸ். இப்போ எல்லாருமே அங்க இருக்கவங்க டீச்சர்ஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா. டீச்சர்ஸ் அப்புறம் பிஎட் படிச்சுட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தவங்கலாம் யார் அப்படின்னா அவங்க தானே டீச்சர்ஸ், அவங்க தான் ட்ரெயின்டு டீச்சர்ஸ். ஓகே. நாங்களாம் கோச்சிங் கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டர்னு வரும்போது நாங்களாம் கோச்சஸ் தான். எப்படி ஃபுட்பால் கோச்சஸ் இருக்காங்க அந்த மாதிரி நாங்களும் ஒரு கோச்சஸ் தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல கோச் அங்க உள்ள இருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியாது இல்ல. ஓகே. இப்போ நீங்களே வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க, ஏன் நீங்க வந்து டம்மி ஸ்கூல்ல எதிர்க்கிறீங்க? அப்படி அதை சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு லாபம் தானே சார். டம்மி ஸ்கூல்ல எதிர்க்கிறது என்ன நினைக்க, அது கரெக்டான ஒரு விஷயமாவே இல்லையே அது. ஓகே. இப்போ ஒண்ணு, இப்போ நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கறனால தான் நான் எதிர்த்தாகணும்னு நான் சொல்றேன் நானு. ஏன் அப்படின்னு நினைக்க, பசங்கள் இப்போ ஒண்ணும் இல்ல சார், பொன் முட்டையோட வாத்து இருக்குன்னு அதை வயிற்று கோழி மொட்டையை எடுத்துட்டானே, எனக்கு அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி நினைக்க, இது கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது தான் வந்து நாங்களும் வந்து எங்களாலையும் வந்து போக முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துல இப்போ 2-3 வருஷத்துல டம்மி ஸ்கூல் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க, எல்லாத்துக்குமே இஷ்யூஸ் தான் வரும். ஓகே. சரி, அது அடுத்த விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு நினைக்க, இது ஒரு ஸ்கேம் தானே சார். நம்ம ஸ்கேம்க்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஓகே. டம்மி ஸ்கூல் கான்செப்டே ஸ்கேம் தான். ஸ்கேம் தான் அது. ஓகே. டம்மி ஸ்கூல் கான்செப்டே ஸ்கேம் தானே. ஓகே. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.